ஹாய் காய்ஸ், வெல்கம் டு லைஃப் ஆஃப் ரோஹி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, எப்போதும் எப்படி நல்லவற்றையே நம்மக்கிட்ட ஈர்க்கிறது, எப்படி நல்லதை நம்ம அட்ராக்ட் பண்ணுறது அப்படின்ற பற்றி தான். ஆக்சுவலாக இங்கே தான் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. என்னென்னா நம்மளில் பெரும்பாலான மக்கள் பார்த்திங்கன்னா, நமக்கு எது தேவையில்லையோ, நமக்கு என்ன பிரச்சனையோ அதை பற்றியே தான் சிந்திச்சிட்ருப்போம். இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை பற்றி நம்ம சிந்திக்க மாட்டோம். நமக்கு என்ன தேவையோ அதை பற்றி நம்ம யோசிக்க மாட்டோம். நமக்கு தேவையில்லாத விஷயத்தை தான் மீண்டும் மீண்டும் நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருப்போம். அதாவது இந்த யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு விஷயத்தை நினைக்கிறீங்க அப்படின்னா, அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு வேணுமா வேண்டாமா அதை பற்றி கவலையப்படாது. நீங்கள் நினைக்கிறத, நீங்கள் அடிக்கடி விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறத பிரபஞ்சம் நடத்தி தரும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் கடனை பற்றி நினைக்கிறீங்க அப்படின்னா, எனக்கு கடன் தொல்லை நிறையா இருக்குது, இது நம்ம சமாளிக்க போகிறோம், இதுவே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கே அப்படிலாம் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா, பிரபஞ்சத்துக்கு அதுக்கு எப்படி கேட்கும்னா, இன்னும் கடன் தொல்லை கொடுக்கணும் போல் இருக்குது. சரி, நீ ஈர்ப்பு விதின்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா, அது ரொம்ப கீழ்ப்படிந்துள்ள விதினா நம்ம சொல்கிறத கேட்குற ஒரு விதி. ஸோ அதனால நமக்கு என்ன தேவையோ அதையே ரிப்பீட்டேட்டிவாக நம்ம நினைக்கணும், மகிழ்ச்சியோடு உணரணும். அப்படி உணர்ந்தால் கண்டிப்பாக நீங்கள் நினச்சது உங்களுக்கு நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எப்படி நல்லதாக நினைக்கிறது, எப்படி நினைக்கக்கூடாது, நம்ம ஒரு விஷயத்தை நினைக்கும் போது பிரபஞ்சம் அதை எப்படி எடுத்துக்கும் அப்படின்றத ஒரு சில உதாரணங்களோட பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு லேட்டாக போக வேண்டாம் ஆஃபீஸ்க்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, பிரபஞ்சம் அதை எப்படி எடுத்துக்கணும்னா, எனக்கு தாமதமாக போகணும் அப்படின்னு எடுத்துக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, எனக்கு மோசமான ஹேர் கட் வேண்டாம் அப்படின்னா, உனக்கு மோசமான ஹேர் கட் வேணுமா, சரி இந்தா அப்படி சொல்லி கொடுத்துரும். எனக்கு இது ஒரு சூப்பரான ட்ரெஸ், பட் அந்த ட்ரெஸ்ஸில் எதுவும் கொட்டிடக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, சூப்பரான ட்ரெஸ் உனக்கு ட்ரெஸ்ஸில் கொட்டணுமா, சரி அப்படி சொல்லிவிட்டு பிரபஞ்சம் உங்களுக்கு அதை நீங்கள் நினைக்கிறத கொடுத்துரும். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், அதாவது நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாட்டினாலும் சரி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு நடக்கும், என்ன உணர்றீங்களோ அதுதான் நடக்கும். ஏன்னா இந்த ஈர்ப்பு விதிங்கிறது நம்ம 24 மணி நேரமும் அதை இயங்கிக்கிட்டே தான் இருக்குது, அதை யாருனாலையும் நிறுத்த முடியாது. உங்களுக்கு நான் இந்த இடத்துல ஒரு கதை சொல்ல விரும்புகிறேன். அதாவது என்னென்னா, ஒரு பர்சன் அவங்களோட எண்ணம் அவங்க வாழ்க்கையை எவ்வளோ பாதிச்சிருக்கு அப்படின்றத பற்றி. அதாவது அந்த பர்சன் பார்த்திங்கன்னா ஒரு தன்பால் ஈர்ப்பு கொண்ட ஒரு மனிதர். ஆனால் அவர் ஒரு நகைச்சுவை நடிகர். அவர் வேலை பார்க்குற இடத்துல இவர் ஒரு தன்பால் ஈர்ப்பு கொண்ட நபர் அப்படின்றனாலேயே அவருக்கு ரொம்ப டிப்ரெஷன், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு, ரொம்ப அவரை பற்றி கேவலமாக பேசுகிறது, அவருக்கு வேணும்னே ஏதாவது ஒன்று பண்ணுறது, அவர் முன்னாடியே அவரை பற்றி கேவலமாக பேசுகிறது, இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அது மாதிரி அவர் ரோட்டில் நடந்து போகும்போது கூட அவரால் நிம்மதியாக போக முடியல, அந்த அளவுக்கு அவருக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்தாங்க. இவர் ஒரு நகைச்சுவை நடிகர்னால மேடையில் ஏறி பேசும்போதும் கூட அவங்க அதை பேச விடலை, எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸும் பண்ண விடலை, போட்டு அடிக்கிறது, கல் தூக்கி எறிகிறது, இந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போது இவர்கிட்ட ஒரு மனிதர் உங்கள் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்போ, இவர் இவருக்குள்ள பிரச்சனையெல்லாம் அப்படியே அடுக்கிட்டு போனோன்னா அந்த நபர் சொல்கிறாரு என்னென்னா, நீங்கள் இப்போ எது மேலே கவனம் வச்சுருக்கீங்கன்னு தெரியுதா, உங்களுக்கு எது வேண்டாமோ அதை பற்றி தான் நீங்கள் 4 பக்கம் எழுதியிருக்கீங்க, அதை பற்றி தான் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்போது உங்களுக்கு இதுதான் வேணும் அப்படின்னு பிரபஞ்சம் நினச்சிட்டு அது உங்களுக்கு திருப்பி கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இன்னையிலிருந்து என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கணும், எவ்வளோ சந்தோஷமானதாக இருக்கணும், நீங்கள் ஒரு மேடை ஏறி பேசும்போது மக்கள் உங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றதில் கவனம் செலுத்துங்க, அதை எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் நம்பவே மாட்டீங்க, கிட்டத்தட்ட 2 மாதம் கூட ஒரு 7 வாரத்திலேயே பார்த்தீங்கன்னா அவருக்கு அப்படியே லைஃபே ஃபுல்லாக சேஞ்ச் ஆச்சு. அதாவது அவரை கேலி செஞ்சிட்டு இருந்த மக்கள்லாம் எங்கே போனாங்கன்னே தெரியலை. ஒன்று வேலையை விட்டு நின்றுறாங்க, இல்லைன்னா ஏதாவது டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு அந்த மாதிரி போயிடுறாங்க. ரோட்டில் நடந்து போகும்போதெல்லாம் யாருமே அவர் கண்டுக்கிறது இல்லை. அதுவும் இல்லாமல் மேடை ஏறி பேசும்போதெல்லாம் அவ்வளோ ஒரு ரெஸ்பான்ஸ், ஸ்டாண்டிங் ஒவேஷன், அவ்வளோ பாராட்டுகள். இவர் இந்த மாதிரி ஒரு மனிதர் அப்படிலாம் யாருமே பார்க்கல, இவரோட திறமையை தான் பார்த்தாங்க. ஸோ அப்போ தான் இவர் அவரோட எண்ணங்களுக்கு இருக்க சக்தியை புரிஞ்சுக்கிட்டாரு.
அதாவது நம்ம பிரபஞ்சம் ஈர்ப்பு விதி இதிலேருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம எண்ணங்களுக்கு எவ்வளோ பவர் இருக்குன்னு சொல்லிட்டு. சரி, இப்போ ஓகே, நான் நல்லதே நினைக்கிறேன், எனக்கு வந்து எல்லாமே உடனே நடந்துருமா? அது எப்படி என்னால் கெட்ட விஷயங்கள் இல்லை வேறு தேவையில்லாத எண்ணங்கள் வருமே, நினைக்காம எப்படி இருக்க முடியும், அதை எப்படி மாற்றுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் நல்ல விஷயங்களை நினைக்கும் போது கண்டிப்பாக இது எப்படி நடக்கும், வேறு மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் வந்துச்சுன்னா நெகட்டிவ் தாட்ஸ்குள்ளேயே டீப்பாக போயிடாதீங்கன்னு தான் இந்த இடத்துல சொல்கிறது. டக்குன்னு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நீங்கள் பாசிட்டிவ் தாட்ஸுக்கு வந்துடணும். ஏன்னா ஒரு பாசிட்டிவ் தாட் 100 நெகட்டிவ் தாட்ஸை அழிக்கக்கூடிய சக்தி உடையது. ஸோ அதனால தான் சொல்கிறோம் நம்ம நல்லதையே நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ஐயோ நம்ம கெட்டது நினச்சிக்கிட்டு இருக்கோமே அப்படின்ற அந்த ஒரு பயம் எதுவுமே வேண்டாம். ஏன்னா அதுலேருந்து டக்குன்னு நீங்கள் உங்களை வந்து மாற்றிக்கணும். அதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். நீங்கள் கேட்கலாம், ஓகே நான் நினைக்கிறேன், இதெல்லாம் எனக்கு உடனே நடந்துருமா அப்படின்னு கேட்டால், அதாவது நீங்கள் மகிழ்ச்சியான உணர்வில் இருந்து அந்த ஒரு விஷயத்தை உணர்ந்து கிடைச்ச மாதிரி நினச்சி நீங்கள் வந்து இருக்கும்போது கண்டிப்பாக நடக்கும். அப்படியே காலதாமதம் ஏற்பட்டால் அது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயந்தான். ஏன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கும். எனக்கு என்ன வேணும் அப்படின்றத இன்னும் நீங்கள் வந்து மறுபரிசீலனை செய்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அதுவும் இல்லாமல் நீங்கள் யூனிவர்ஸுக்கும் எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு கிளியர் கட்டாக சொல்கிறதுக்கு நினைக்கிறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு தான் அந்த காலதாமதம். ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நீங்கள் நினைக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் நல்லதே தான் கவர்ந்தெழுப்பீங்க. அதாவது உங்களோட நிகழ்கால எண்ணங்கள் தான் உங்களோட வருங்கால வாழ்க்கையை உருவாக்குது. நீங்கள் எதை நினச்சி அதிகமாக சிந்திக்கிறீங்களோ இல்லை அதிகமாக கவனம் செலுத்துகிறீர்களோ அதுதான் உங்களோட வாழ்க்கையாக மாறுது. அதுதான் உங்கள் வாழ்க்கையிலையும் நடக்குது. இன்னும் இந்த சீக்ரெட்டை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.